வணக்கம். நாம இன்டர்நெட்ல ஒரு விஷயத்தை தேடுற முறைய இன்னும் எப்படி சூப்பரா மாத்தலான்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு அந்த கேள்விக்கு ஒரு அட்டகாசமான பதில நாம பார்க்க போறோம். இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டுமில்ல, நீங்க யோசிக்கிற விதத்தையே கூட மாத்தலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? ஒரு சின்ன விஷயத்த தெரிஞ்சுக்க ஏகப்பட்ட டேப்ஸ தொறந்து வச்சு ஒன்னொன்னா படிச்சு தகவல்களை ஒன்னு சேர்க்கணும்னு யோசிச்சு பாருங்க. இந்த வேலையால எவ்ளோ நேரம் வீணாகுதுன்னு. இப்ப பாருங்க, ஒரு பக்கம் தகவலுக்காக பல டேப்ஸ திறந்து வச்சு ஒரே குழப்பத்துல இருக்கிறது, இன்னொரு பக்கம் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டு டக்குன்னு ஒரே பதில வாங்குறது. நாம தேடுற விஷயத்த ஒரு சாதாரண உரையாடல் மாதிரி மாத்தினா எப்படி இருக்கும்? இந்த ஒரு புது யோசனை தான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட அடித்தளம். சரி, நாம பேசின அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்துருச்சு. இதோட பேரு பெர்ப்ளெக்சிட்டி காமெட். இது வெறும் ஒரு டூல் மட்டும் இல்ல, உங்க பிரவுசர்ல உங்களுக்கு உதவுறதுக்காகவே இருக்கிற ஒரு புத்திசாலி நண்பன் மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு வெப்சைட் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த பேஜ் பத்தி கேள்விகள் கேட்கலாம், அதோட சுருக்கத்தை கேட்கலாம், இல்லனா ஒரு குறிப்பிட்ட தகவலை மட்டும் கண்டுபிடிச்சு தர சொல்லலாம். இது எல்லாத்தையும் நீங்க அந்த பேஜை விட்டு வெளியே போகாமலே செய்ய முடியும். சரி, இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதோட முக்கியமான விஷயமே அதோட வேகமும் எளிமையும் தான். இனிமே தகவலுக்காக நீங்க காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க 1 மணி நேரம் ஓடுற யூடியூப் வீடியோவை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதோட முக்கிய கருத்துக்கள் மட்டும் தெரிஞ்சா போதுன்னு நினைக்கிறீங்கன்னா, இங்க தான் காமெட் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதோட செயல்முறை ரொம்ப ரொம்ப சிம்பிள். வெறும் 3 ஸ்டெப்ஸ் தான். வீடியோவை முழுசா பார்க்காமலேயே அதோட மொத்த சாராம்சத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது உங்க நேரத்தை எவ்ளோ மிச்சப்படுத்தும்னு ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த மேஜிக் யூடியூப் வீடியோக்களுக்கு மட்டும் கிடையாது. ரொம்ப நீளமான கட்டுரைகள், நியூஸ் ரிப்போர்ட்ஸ் இல்ல வேற எந்த வெப்பேஜா இருந்தாலும் சரி, இது பொருந்தும். ஒரே ஒரு கிளிக்ல அந்த பக்கத்தோட முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்க முன்னாடி வந்துடும். இப்போ ஒரு செம்மையான ஃபீச்சரை பத்தி சொல்றேன். கூகுள் மாதிரி ஒரு சர்ச் இன்ஜின்ல தேடும்போது முதல் பக்கத்துல வர எல்லா லிங்க்ஸையும் படிச்சு அதிலிருந்து ஒரே ஒருங்கிணைந்த பதிலா கம்ப்யூட்டரால உருவாக்க முடியும். இனிமே ஒவ்வொரு லிங்கா கிளிக் பண்ண வேண்டிய வேலையே இல்ல. காமெட் வெறும் சுருக்கங்கள் சொல்றதோட நிக்கிறதில்ல. இது ஒரு பவர்ஃபுல் ரிசர்ச் அசிஸ்டன்ட் மாதிரியும் செயல்படும். வாங்க, அதோட இன்னும் சில ஆழமான திறமைகளை பத்தி பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு 100 பக்கம் இருக்கிற ஒரு பிடிஎஃப் ரிப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை மட்டும் கண்டுபிடிக்கணும். அதுக்காக நீங்க முழு ரிப்போர்ட்டையும் படிக்கணுமா? அவசியமே இல்ல. நீங்க நேரடியாவே அந்த டாக்குமெண்ட் கூட உரையாடலாம். குறிப்பிட்ட கேள்விகளை கேட்டு நொடிகளில் துல்லியமான பதில்களை பெற முடியும். இது ஆய்வாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வரம்னே சொல்லலாம். ஒரு பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் அது சம்பந்தமான மத்த கட்டுரைகள் இல்லனா ஆதாரங்களை கண்டுபிடிக்கவும் காமெட் உங்களுக்கு உதவும். உங்க ஆராய்ச்சிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இது ஒரு சிறந்த வழி. இந்த ஒரு வரி இதோட முக்கியத்துவத்தை ரொம்ப அழகா சொல்லுது. நாம தகவல்களை தேடி பயன்படுத்துற விதத்துல இது ஒரு பெரிய மாற்றத்தையே உண்டாக்குது. இது வெறும் வசதி மட்டும் இல்ல, இது ஒரு புதுவிதமான அணுகுமுறை. நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே ஒரு பெரிய மாற்றத்தோட ஒரு பகுதி தான். நாம இன்டர்நெட் கூட தொடர்பு கொள்ற விதமே மாறப்போகுது. அந்த மாற்றத்தோட சாராம்சம் என்னன்னு பாப்போம். முக்கியமான விஷயம் இதுதான். நாம இனிமே தகவல்களோட லிங்க்ஸ மட்டும் தேட போறதில்ல, அதுக்கு பதிலா நம்ம பிரவுசர் கூட பேசி நேரடியான பதில்களை பெற போறோம். உங்க பிரவுசர் வெறும் ஒரு கருவியா இல்லாம உங்க அறிவை தேடுற பயணத்துல ஒரு பங்குதாரரா மாறப்போகுது. கடைசியா இந்த ஒரு சிந்தனையோட உங்களை நான் விட்டு செல்கிறேன். பெர்ப்ளெக்சிட்டி காமெட் மாதிரியான கருவிகள் பிரபலம் ஆகும்போது பல லிங்க்ஸை காட்டுற பாரம்பரியமான சர்ச் இன்ஜின்களோட தேவை குறைஞ்சிடுமா? உலாவலோட எதிர்காலம் இதுவாத்தான் இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?